அனைவருக்கும் வணக்கம். நகைக்கடன் தள்ளுபடி பற்றி வீடியோ போடுறதா சொல்லியிருந்தேன். நீங்கள் எல்லோரும் ஆவலாக இருப்பீங்க. அதை பற்றி நம்ம பேசலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2021 தமிழ்நாடு எலெக்ஷன் வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கையில் 5 பவுன் நகை வச்சா நாங்கள் தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க. அதை மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ அதே கவர்மெண்ட் தான் இருக்குது. இப்போ மக்களோட எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னா, நகைக்கடன் தள்ளுபடி வருமா அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குது. அரசுக்கும் இப்போ உள்ள திமுக அரசுக்கும் திரும்பவும் நம்ம வரணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்குது. ஸோ அதனால் அதற்கான பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கிறதா ஒரு தகவல் வந்தது. அதுக்காக இந்த வீடியோ போடுறேன். இப்போ வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு 100% நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் ஒரு வருங்கிற ஒரு தகவல் அரசபரசலாக வந்தது. அதுக்காக நம்ம இந்த வீடியோ போடுறோம். நம்ம ரிஸ்க் எடுக்க விருப்பம் உள்ளவங்க ரிஸ்க் எடுக்கலாம். நம்ம கடன் வாங்குகிறோம், எங்கெங்கேயோ கடன் வாங்குகிறோம். இப்போ நகையை வச்சு ஸ்டேட் பேங்க்லேயோ இந்தியன் பேங்க்லேயோ இல்லை வேறு ஏதாவது நகை அடகு கடையிலையோ வைக்கிறோம். அடகு கடையில் வச்சோம்னா அதிக வட்டி. இந்தியன் பேங்க் இது மாதிரி நேஷனலைஸ் பேங்க், இந்தியன் பேங்க் போன்ற நேஷனலைஸ் பேங்க்கில் வச்சோம்னா அதுக்கு வட்டி கம்மியாக இருக்கலாம், ஆனால் தள்ளுபடி ஆகுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு தடவை சிதம்பரம் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது எல்லா பேங்க்லேயுமே கொண்டு வந்தாங்க. நேஷனலைஸ் பேங்க்கு, கூட்டுறவு பேங்க்கு எல்லாத்துலேயும் பண்ணாங்க. ஆனால் இந்த டைம் 2021 நகைக்கடன் தள்ளுபடி கூட்டுறவு நிறுவனங்கள், கூட்டுறவு வங்கிகள் அதில் தான் பண்ணாங்க. நேஷனலைஸ் பேங்க்கு பண்ணலை. ஆனால் இந்த டைம் நேஷனலைஸ் பேங்க்கு வருமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். நம்ம அதுக்கான ரிஸ்க் எடுக்க வேணாம். நம்ம கூட்டுறவு பேங்க்லேயே இல்லை கூட்டுறவு நிறுவனங்கள்லேயே வச்சு அதுக்கான ரிஸ்க் எடுக்கலாம். ஏற்கனவே வச்சவங்க சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் கேட்டுங்க. வைக்காதவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். காரணம் என்னென்னா, இதுக்காக ரிஸ்க் எடுக்காதீங்க, நான் சொல்கிறதுக்காக ரிஸ்க் எடுக்காதீங்க, வருங்கிற நம்பிக்கையில் ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏற்கனவே எங்கேயாவது அடகு கடையிலையோ இல்லை வேறு ஏதாவது இந்தியன் பேங்க்கு, ஐஓபி இது மாதிரி ஏதாவது இடத்துல வச்சுருந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு பார்ட் ஆஃப் ஒரு குறிப்பிட்ட நகையை கொண்டாந்து நம்ம கூட்டுறவு நிறுவனங்கள், கூட்டுறவு வங்கிகள், கூட்டுறவுங்கிற வார்த்தை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நகை அடகு பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக வைக்கலாம். போன டைம் அப்படி தான் வச்சாங்க, அப்படி தான் செஞ்சாங்க. கூட்டுறவு வங்கி, கூட்டுறவு நகர வங்கி, நிலவள வங்கி, அப்புறம் கூட்டுறவு உற்பத்தியாளர் சங்கம், அப்புறம் தொடக்க வேளாண்மை சங்கம், இது மாதிரி நிறையா இருக்குது. கூட்டுறவுங்கிற வார்த்தையில் நிறைய இடத்துல நகை அடகு வைக்கிறாங்க. அது மாதிரி இடத்துல உங்கள் பகுதியில் எங்கே இருக்கோ அங்கே வைக்கலாம். இதுக்கு வட்டி உண்டு. நீங்கள் வட்டியில்லா கடன்னா அது விவசாய நகைக்கடன் ஒன்று இருக்குது. அது விவசாயம் வச்சு அவங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தான் சிட்டாடங்கள்லாம் வாங்கி கொடுத்து பண்ணணும். அதுக்கான வாய்ப்பு இருந்தால் அது பயிர் கடனில் போயிடும். அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. அது பயிர் கடன். இது நகையை மட்டும் வச்சு நம்ம வாங்குகிற கடன் நகைக்கடன். ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ பயிர் கடனுக்கு நகையை வச்சவங்க அது தனியாக போயிடும். நகையை மட்டும் வச்சா அதுக்கு வட்டி கட்டணும். பயிர் கடனுக்கு வைக்கிற நகை வட்டியில்லா மானிய கடன். அது 8 மாதத்தில் நம்ம திருப்பி செலுத்திட்டோம்னா வட்டி கிடையாது. அது வட்டியில்லா பயிர் கடன். சரிங்களா? அது பயிர் கடன் தள்ளுபடியை பற்றி நம்ம இப்போ பேசலை, நம்ம நகைக்கடன் தள்ளுபடியை பற்றி பேசுகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன சொன்னேன், இப்போ வெளியில் எங்கேயோ வச்சுருக்கீங்க நகையை, அதை எடுத்துகிட்டு இங்கே நம்ம கூட்டுறவு நிறுவனங்களில் எதில் வேணாலும் வைக்கலாம். நான் சொன்ன மாதிரி நிறையா நிறுவனங்கள் சொன்னேன், அதில் வைக்கலாம். அவங்க எந்த தேதிக்கு கட் ஆஃப் எடுப்பாங்கங்கிறது சரியாக இது வரையும் தகவல் வரல. அதுக்கான தகவல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்லுவேன். என்னென்ன அப்டேட் வருதோ அப்பப்போ நான் அப்டேட்டு வீடியோ போடுவேன், ஷார்ட் வீடியோ போடுவேன். டைம் இருந்தால் லென்த்தான வீடியோ போடுவேன். எனக்கு டைம் இருக்கும்போது லென்த்து வீடியோ போடுவேன். சரிங்களா? ஷார்ட் வீடியோவை
அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா, உங்களுக்கு அப்டேட் வரணுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க, அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நீ அனுப்பிவிட்டிங்கன்னா, அதை பார்த்தீங்களா, நம்ம நண்பர், நம்ம சொந்தக்காரர் இவர் வந்து நமக்கு வந்து இது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு, நம்ம நல்லது நமக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி ஷேர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை வரும், நல்ல ஒரு அபிப்பிராயம் வரும். நாளைக்கு அவருக்கு ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கும் அவர் சொல்லுவார். அதனால் உங்களுடைய நலனுக்காக ஷேர் பண்ணலாம். இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே போவோம். போன டைம் வந்து தள்ளுபடி பண்ணாங்க. அது வந்து எவ்வளோ பண்ணாங்க? 5 பவுன் தள்ளுபடி பண்ணாங்க. 5 பவுனுக்கு மேலே ஒரு 100 மில்லி இருந்தால் கூட அது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நிறைய விஷயங்கள் போன டைம் வந்து நிறையா விஷயங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. அதுக்கு வந்து கவர்மெண்ட் வேலையாக இருக்கக்கூடாது, சொந்த மாடி வீடாக இருக்கக்கூடாது, கார் வச்சுருக்கக்கூடாது, அப்புறம் பயிர்க்கடன் தள்ளுபடி ஆகிருக்கக்கூடாது, ஏற்கனவே குழு லோனு தள்ளுபடி ஆகிருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்ததுன்னா நகைக்கடன் தள்ளுபடி இல்லை. ஏதாவது குழு லோனா நகைக்கடனா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தாங்க. இப்போ எப்படி பார்ப்பாங்கங்கிறது ஃபில்ட்ரு இந்த தடையும் இருக்கும், நிறையா வாய்ப்பு இருக்குது. எப்படியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணுவாங்கங்கிறது இன்னும் அரசு வந்து முதல்ல சொல்லவே இல்லை, இன்னும் வெளிப்படையாக சொல்லலை. ஒரு தகவலாக லீக் ஆகிருக்கு, தகவல் வந்து லீக் ஆகிருக்கு, அவ்வளோதான். அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். அதுக்காக முழுசாக நம்பவும் வேணாம், முழுசாக ரிஜெக்ட் பண்ணவும் வேணாம். நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம். இது ஒன்லி ரிஸ்க்கு மட்டும்தான். உங்களால் அந்த ரிஸ்க் வந்து எடுக்க முடியும்னா எடுங்க. அதுக்காக நான் சொன்னேங்கிறதுக்காக ரிஸ்க் எடுத்துகிட்டு நாளைக்கு வந்து இவர் சொன்னார் நான் செஞ்சேன் அப்படின்னு என் மேலே பழிய போடக்கூடாது. இதில் கவனமாக இருங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த டைம் என்ன செய்ய போகிறாங்கங்கிறது ஒரு அஸ்யூம் தான். என்னுடைய மன ஓட்டத்தின் ஒரு கருத்தாக தான் நான் இதை சொல்கிறேன். அப்படி நகை தள்ளுபடி வந்தால், போன டைம் வந்து 5 பவுன் தள்ளுபடி பண்ணாங்க 2021 எலெக்ஷனில். இப்போ 2026 எலெக்ஷனில் 5 பவுன் தள்ளுபடி பண்ணுவாங்களாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. காரணம் என்னென்னா, 2021 பவுன் வந்து 46,000 47,000 இது மாதிரி ரேஞ்சில் தான் விற்றுது. அப்போ வந்து ஒரு பவுனுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் கிடச்சிது. அது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 75%ன்னே வச்சுங்களேன். இப்போ நான் 50,000 ஒரு 75% தான் எவ்வளோ வைக்க முடியும்? ஒரு 30,000 35,000 இது மாதிரி தான் ஒரு லோன் கொடுத்துருப்பாங்க. அப்போ 5 பவுனுங்கிறது ஒரு அதிகபட்சம் ஒரு 1,20,000 30,000 இதுக்குள்ளே தான் வைக்க முடியும்னு வச்சுங்க. அப்போ அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருந்தது. அப்போ அமௌண்ட்டு கம்மியாக இருந்தது, 5 பவுன் சொன்னாங்க. ஓகே, இப்போ அது மாதிரி 5 பவுன் சொல்லுவாங்களா? கொஸ்டின் மார்க் இருக்குங்க, பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. காரணம் என்னென்னா, இப்போ வந்து 1,00,000க்கு மேலே போய்ட்டு ஒரு பவுன். அப்படி இருக்கும்போது 5 பவுன் பண்ணுவாங்களா? கொஸ்டின் மார்க் தானே. அப்போது விற்ற விலையும் இப்போ விற்கிற விலையும் டபுளாக இருக்குங்க. அப்போ பண்ணுவாங்களாங்கிறது கொஸ்டின் மார்க்கு. ரெண்டாவது, கவர்மெண்ட்டும் சில கடன் நெருக்கடியில் இருக்குதான். மக்களுக்கு ஏதோ நல்லது செய்யணுங்கிறதுக்காக அவங்க தள்ளுபடி செய்யலாம், கடன் இருந்தாலும். ஸோ 5 பவுன் நம்ம எதிர்பார்க்க வேணாம். பண்ணுன்னா பண்ணிட்டு போட்டு தப்பு இல்லை. நம்ம 5 பவுனுக்கான ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து ஒன்றும் இல்லாமல் போகக்கூடாது. அதுதான் என்னுடைய கருத்து. ஆக மினிமம் வந்து 2 பவுன் தள்ளுபடிக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மினிமம் 2 பவுனுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ நம்ம இல்லையா 1,00,000 வரையும் 1,00,000க்குள்ளே வைக்கிற நகை தள்ளுபடின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ நம்ம 1,00,000க்குள்ளேனா என்ன செய்யணும்? 99,900 வரையும் 999 வரையும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து அஸ்யூம் பண்ணலாம். ஸோ நம்ம 99,000க்கு வைக்கலாமே. ஏற்கனவே வந்து 5 பவுன் வச்சுருப்பீங்க, 4 பவுன் வச்சுருப்பீங்க, 3 பவுன் வச்சுருப்பீங்க. இதை மீன் பண்ணி வச்சுருப்பீங்க, இதை வந்து யோசிக்காமலும் வச்சுருப்பீங்க, உங்களோட தேவைக்கும் வச்சுருப்பீங்க. நீங்கள் வந்து தள்ளுபடிக்குன்னு சில பேர் வந்து தள்ளுபடி ஆகணுங்கிற நம்பிக்கையில் கொண்டு போய் வச்சுருப்பீங்க. நம்ம வந்து அதிகமாக 5 பவுனுங்கிறது வேண்டாம். அதில் 1 பவுன் எடுக்க முடிஞ்சால் எடுங்க.
அதுவும் தனியாக இருந்தால் எடுங்க. மொத்தமாக நான் 5 பவுன் வச்சுட்டேன், அதுலேருந்து இப்போ எடுத்தால் தேதி போயிடும், தேதி கட் ஆஃப் போயிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுக்காதீங்க. ஏன்னா என்னை நம்பி எடுக்காதீங்க. நான் வந்து ஒரு என்னுடைய மனசில் உள்ளதை நான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி வேணும்னு நினச்சி செய்யுங்க. இருந்தாலும் ஒரு ஐடியா தான் சொல்கிறேன். அந்த ஐடியாவை முழுசாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்லலை. என்னுடைய ஐடியா படி வச்சாலும் வைங்க, இல்லை நான் சொல்கிறத வாங்கிக்கிட்டு உங்களுக்கு நீங்களும் ஒரு ஐடியா பண்ணி செய்யுங்க. அது உங்கள் விருப்பம். இப்போ வந்து கட் ஆஃப் எந்த தேதி எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஜனவரி 31 டிசம்பர் 31 2025 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்போ போய் நீங்கள் வந்து 5 பவுன்லேருந்து 1 பவுன் எடுத்துகிட்டு 4 பவுன் வச்சிங்கன்னா ஒன்றும் இல்லாமல் கூட போயிடும். அதனால அதை செய்ய வேணாம். ஒரு வேளை 5 பவுனுன்னு சொன்னால் கூட அப்பவும் ஒன்றும் இல்லாமல் போயிடும், எதுக்குமே இல்லாமல் போயிடும். அதனால் அதை பற்றியும் யோசிக்க வேணாம். கூடுதலாக நம்ம கையில் இருந்ததுன்னா கூட போய் 2 பவுன் தனியாக வைங்க. அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அப்போ பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஏற்கனவே வச்சவங்களை பற்றி நான் பேசலை. வச்சுருந்தா தனியாக ஏதாவது பிரித்து வச்சுருந்தா அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் எடுங்க. ஒன்றா வச்சுருந்தீங்கன்னா அதை பிரிக்க வேணாங்கிறது என்னுடைய கருத்து. அப்புறம் நீங்கள் யோசிங்க, அது உங்கள் விருப்பம். இப்போ நான் புதுசாக வைக்கிறவங்களுக்கு அதுக்கான டிப்ஸ் நான் தரேன். இப்போ வந்து 2 பவுனு அது வந்து 1 லட்சத்துக்குள்ளே வர்ற மாதிரி வைங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்குள்ளே தான் இருக்கணும். நீங்கள் வைக்கிற லோன் அமௌண்ட்டு 1 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். 99,000 வச்சுக்கோங்களேன், இல்லை 99,500 வைங்க, அது மாதிரி செய்யலாம். 2 பவுன் வைங்க. இன்னொரு 2 பவுன் இருந்தால் நீங்கள் போய் அதே மாதிரி வைங்க. 99,000த்துக்குள்ளே 2 பவுன் வைங்க. இதுக்கு மேலே வைக்காதீங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம். ரொம்ப ரிஸ்க்கு வந்து நம்மளால் தாங்க முடியாது, வட்டி அதிகமாகிடும். இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம இங்கே கவனிக்கணும். வீட்டில் இருக்கிற நகையை கொண்டு போய் வைக்காதீங்க. ஏன்னா வீட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்குன்னு வச்சுருப்பீங்க, அதை கொண்டு போய் வச்சு ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா இப்போ டிசம்பர் 31 2025 கட் ஆஃப் அப்படின்னா நம்ம போய் இப்போ திரும்பி வச்சு அதுக்கு தேவையில்லாமல் வட்டி கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். நம்ம அது மாதிரி செய்ய வேணாம். எங்கேயாவது வேறு எங்கேயாவது இருக்கும், நான் அடகு கடையில் இருக்கோம், இல்லை வேறு ஏதாவது பேங்கில் இருக்கலாம். அதை பணத்தை கொடுத்து மீட்டுட்டு வந்து இந்த பேங்கில், இந்த கூட்டுறவு நிறுவனங்களில், கூட்டுறவு வங்கிகளில், கூட்டுறவு அர்பன் பேங்கில், கூட்டுறவு சங்கங்களில் வைங்க. உங்கள் அருகாமையில் உள்ள இடத்துல வைங்க. ஒரு இடத்துல வைக்க முடியலன்னு இன்னொரு இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள், வைக்கலாம். இது வந்து என்னுடைய ஒரு டிப்ஸு தான் நான் தரேன். 4 பவுனுக்கு மேலே வைக்க வேணாங்கிறது தான் என்னுடைய அறிவுரை. 2 பவுனை பிரித்து வைங்க. முடிஞ்சால் 2 பவுன் 1, 1 பவுன் 1, இன்னொரு பவுன் 1, மொத்தம் 3 லோனாக வைங்க. எதையுமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 2 பவுனாக வைக்கிறது 1 லட்சத்தை தொடாத அளவுக்கு பார்த்துங்க. இன்னொரு 1 பவுனுங்கிறது 50,000 தொடாமல் பார்த்துங்க. இன்னொரு 1 பவுனுங்கிறது 50,000 தொடாமல் பார்த்துங்க. இப்படி பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் எவ்வளோ வருங்க? 2 லட்சம் தாங்க. 2 லட்சத்துக்குள்ளே தாங்க இருக்கும். தேவைப்பட்டால் அதுலேருந்து 1 பவுனை வந்து நம்ம வந்து மீட்டுக்கலாம். மீட்டுட்டோம்னா அப்போ 3 பவுனுக்கு ரேஞ்சுக்கு வந்துடும். என்னுடைய கருத்துப்படி, என்னுடைய யோசனைப்படி பார்த்தீங்கன்னா 2 பவுனு மினிமம் தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படி இல்லையா 3 பவுனுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதிகபட்சம் 4 பவுனுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, 5 பவுனுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரேஷன் கார்டுக்கு 3 பவுனோ இல்லை 4 பவுனோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதில் இன்னொரு முக்கியமான தகவல் இருக்குது. ஏற்கனவே தள்ளுபடி ஆனவங்களுக்கு வருமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஏற்கனவே நம்ம ஏதோ ஒரு குழு லோனோ, இல்லை நகைக்கடன் லோனோ, இல்லை பயிர்க்கடன் லோனோ தள்ளுபடி ஆகிருந்ததுன்னா இந்த டைம் பண்ணுவாங்களாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அதையும் நீங்கள் யோசிக்கணும். சரிங்களா? நம்ம வந்து வசதி படைத்தவங்களாக இருந்தால் பெரிய ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏழைகள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். இது வந்து அவங்க யூஸ் பண்ணி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கொஞ்சம்
உயர்த்திக்கட்டுமே. சரிங்களா? ஆனால் வசதி படைத்தவங்களுக்கு மேக்ஸிமம் தரமாட்டாங்க. போன டைம் செய்யலை. அரசு ஊழியராக இருக்கிறவங்களுக்கு செய்யலை, இல்லை வேறு ஏதாவது நிரந்தரமான வருமானம் வரவங்களுக்கு செய்யலை, கார் வச்சுருக்கிறவங்களுக்கு செய்யலை, சொந்த மாடி வீடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் செய்யலை. சில விஷயங்கள்லாம் நிறையா ஃபில்ட்ரு பண்ணாங்க. அது மாதிரி இந்த டைமும் அது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணலாம், இல்லை பண்ணாமலும் இருக்கலாம். ஆனால் தள்ளுபடி ஆனவங்களுக்கு வருமாங்கிறதும் ஒரு கொஸ்டின் மார்க்கு இருக்குது. அதனால் யோசிங்க. இது வந்து என்னுடைய அட்வைஸ் தான். எந்த கட் ஆஃப் தேதி, திரும்பவும் சொல்கிறேன், கட் ஆஃப் தேதி வந்து எந்த தேதி எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. சரிங்களா? டிசம்பர் வரையும் வச்சவங்க அதை பற்றி பேச வேணாம், அது முடிஞ்சதாகவே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன செய்யணும், இப்போ உள்ள டயத்துக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு யோசனையை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். 2 பவுன் வைங்க, இல்லை கூடுதலாக 1 பவுன் வைங்க, இன்னொரு பவுன் வைங்க, மொத்தம் 3 லோனாக வச்சிங்க. தேவைப்பட்டால் ஒரு லோனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுதான் என்னுடைய கருத்து. அப்புறம் நீங்கள் உங்களுக்கு சிறந்த யோசனை ஏதாவது இருந்தால் எனக்கு சொல்லலாம். இல்லை சிறந்த யோசனையாக இருந்தாலும் செஞ்சு பாருங்கள். அது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து தான், உங்களுடைய தனிப்பட்ட விஷயந்தான். செஞ்சு பார்க்கலாம், வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு இப்போ உள்ள எலெக்ஷன் டயத்தில் அரசியல் வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதில் அது வந்து எந்த கூட்டணி வேணாலும் சொல்லலாம். அதிமுக கூட்டணி சொல்லலாம், இல்லை திமுக கூட்டணி சொல்லலாம், இல்லை வேறு ஏதாவது மற்ற கூட்டணிகள், மற்ற கட்சிகள் ஏதாவது வாக்குறுதிகளை சொல்லலாம். அதில் வந்து எந்த கூட்டணி வந்து ஜெயிக்க போகுதுங்கிறது அப்புறம் அடுத்த விஷயம். அந்த கூட்டணி தான் அவங்க தான் இந்த லோனை வந்து செயல்படுத்தணும், தள்ளுபடி செய்கிறத செயல்படுத்தணும். அது வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு செய்யலாம். இல்லையா, திமுக அரசு இப்போவே வந்து தள்ளுபடி பண்ணிவிட்டு கூட எலெக்ஷனை வந்து அவங்க வந்து அட்டன் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தள்ளுபடி பண்ணிவிட்டு நம்ம வந்து எலெக்ஷனுக்குள்ளே போவோம். அப்போ தான் வந்து நம்ம மக்கள் வந்து நம்ம பண்ணிவிட்டு போனோம்னா நம்ம மக்களுக்கான ஆதரவு இருக்கும், ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு கூட செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா? அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இதை செய்யுங்க, கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு 100%க்கான வாய்ப்பு இல்லை. இது வந்து 100%ஆக நான் சொல்லலை, ஒரு 50%க்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்களா? பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்து இது சம்மந்தமான தகவல்கள் வரும்போது உங்களுக்கு நிறையா நான் வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். இது சம்மந்தமாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்ன மாதிரி அப்டேட் கொடுக்குறாங்க, என்ன செய்ய போகிறாங்க, எப்படி செய்ய போகிறாங்கங்கிறதெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் ஷார்ட்டாகவும் சொல்லுவேன், இல்லை டைம் இருந்தால் முன்னாடி சொன்ன மாதிரி லாங் வீடியோவும் போடுவேன். அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உறவுக்காரங்களுக்கெல்லாம் அனுப்புங்க, அவங்களும் பயனடையட்டும். பெல் பட்டனை தட்டி வைங்க. நான் போடுற ஷார்ட் வீடியோ, மற்றபடி ஃபுல் வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அப்டேட்டுங்கிறது உடனே தான் நான் தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு வந்து நல்லா யூஸாக இருக்கும். அதனால சொல்கிறேன். வாழ்க வளமுடன். பாய்.